இது எவ்வளோ இருக்குது? 28 இருக்குது. 28 20 கத்தி சப்போஸ் இது ரெண்டு நேரில் வந்துடும். கத்தி உள்ளே இல்லைன்னா இது மட்டும் நடந்து போயிடும். ஆமாம், அதையும் யூஸ் பண்ணிடுச்சா? இது சொல்லுங்கள். ஓகே, நானும் கொஞ்சம் கை இதுக்குமே தேங்காய்லாம் போட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீயாக போகும். ஃப்ரீயாக அளவு வந்து ஒரு ஸ்விம்மிங் ஒரு 200 வச்சோம்னா நமக்கு வந்து 200 ப்ளஸ் ஒரு 35 mm ஸ்லாப் வரும் இல்லையா? 235ல் இந்த கத்தி கேட்போம். இந்த கத்தி யூஸ் பண்ணுறோம். கோல் எடுக்கல, அது ஒரு கோல் தான் இருக்குது. நமக்கு 265 ரொம்ப மைனஸ் பண்ணிக்கலாம். 230 வச்சுக்கலாம் சரியா? கொஞ்சம் வச்சு இப்போ வந்து இது முடிஞ்சிச்சு. நம்ம லென்த் எவ்வளோ? 55 சிஎம்மா? 55 சிஎம்னா 56 55. ஓகே. அந்த பக்கம் வெளியேனா இந்த பக்கம் இன்னர். இந்த அவுட்டர் சைடு டேப் பிடிச்சா இங்கே இன்னும் இந்த கத்திக்கு இன்னர் சைடில் பார்க்கணும். இந்த பக்கம் 55 சரியா போச்சா? இப்போ இதுலேருந்து ப்ரெத்து பிடிக்கணும். இந்த ப்ரெத்து வந்து பேக் சைடில் கட்டிக்கணும். அந்த க்ரீசிங் டேக் அங்கேருந்து அந்த ரவுண்ட் ட்ரிம்மிங் நைட்டில் கட்டிக்கணும் ப்ரெத்து. இதுதான் சிங்கிள் டபுள் ஜாயிண்ட்டுக்கு சைஸ். இது சிங்கிள் ஜாயிண்ட்னா அதே ஆப்போசிட். இங்கே இதுலேருந்து இந்த கத்திக்கு லென்த்து, இதுலேருந்து ப்ரெத்து, மறுபடியும் கத்தி அப்புறம் ப்ரெத்து, அப்புறம் லென்த்து, லாஸ்ட்டு ப்ரெத்து, ட்ரிம்மிங் நைஃப் போயிடும் சரியா? இது சைஸ் ஓகே ஆகிடுச்சு. எல்லா போல்டுமே அப்படியே டைட் பண்ணிடும்.
பிடிக்கிட்டோம். இது ஃப்ளாப்பு ப்ளஸ்ஸு பெட்டோட அனப்பு சைஸ்க்கு ஏற்று 235 வச்சுருக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு நைஃப் டு செகண்ட் நைஃப் டு லென்த்து 55 cm. 55 cm. பிரெத் எவ்வளோண்ணா? பிரெத் வந்து 38 cm. ஸோ இந்த பிரெத்து சிஎம் வந்து 38 வந்து பேக் சைடில் ட்ரிம்மிங் நைஃப்பில் செட் பண்ணிப்பாங்க. பேக் சைடில் வரும். டைட் பண்ணுறடா. ஹைட் எவ்வளோ? ஹைட்டு 33 cm. அந்த லாஸ்ட் ரோஸ் பண்ணு. முப்பத்தி மூணு. ஒரு இது எவ்வளோ இருக்குது? 28 இருக்குது. 28 25 இருக்குது. வைங்க. 33. வாங்க வாங்க. லைட்டாக வாண்ணா. ஓகே. இது ஹைட்டு மறுபடியும் டைட் பண்ணிக்கங்க. என்ன பண்ணணும்? இந்த மிஷினோட பாடியிலேருந்து இந்த பெண்டிங்கோட ஃபஸ்ட் நைஃப் எவ்வளோ வருது பாருங்கள். அளந்து பாருங்கள். 24 cm. அந்த 24 cm இங்கே ஆப்போசிட்டில் இருக்கலாம். இந்த ரோலரில் இந்த சென்டர் லைன் இருக்கும். அதில் இந்த மிஷின் பாடியிலேருந்து 24 cmக்கு இந்த ரெண்டு இதையும் பெண்டிங் மாதிரி கட்டணும். நேருக்கு நேர். அதே 8 நம்பர் அலங்கி கொடு. அதே போதும். அதே 24 cm கட்டுங்க. மேலே இருக்கும் அதே மாதிரி கட்டுங்க. அதுக்கு நேராக வரா மாதிரி. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஹைட் எவ்வளோ சொன்னீங்க? 55க்கு ஹைட்டு கட்டுங்க. அந்த சென்டர் பாயிண்ட் பிடிங்க. 55 10ல் பிடிக்கிறீங்களா? கேட்குறீங்களா? 10ல் பிடிச்சா கூட 65 தானே வரணும். 75ல் பிடிக்கிறீங்க. இதை டைட் பண்ணுங்க. மேலே இதை டைட் பண்ணுங்க. இப்போ பிரெத் எவ்வளோ சொன்னீங்க? 38ன்னா இதை வந்து 38 cm 35 cmல கட்டுங்க. இந்த பாயிண்ட்லேருந்து 35 cm
30 mm மைனஸ் பண்ணிவிடுங்க. எந்த ஜாபுக்குமே சரியா, எல்லா ஜாபுக்குமே 38க்கு 5 சிஎம் மைனஸ் பண்ணிடுவா. 5 சிஎம் மைனஸ் பண்ணி இந்த லாஸ்ட்டில் கட்டுற டையு, அதாவது ஃப்ளாப்புக்கு அந்த 30 mm அங்கே பிடிக்குது, அந்த டை பிடிச்சிக்கும். அதே மாதிரி இந்த போர்டோட எஜ்ஜுக்கு 30 mm இந்த டை பிடிச்சிக்கும். போர்டு கிராஸ் வராது. ஓகேவா? 33 mm வருது. அது 38 சிஎம் சொன்னீங்களா பிரத்து? 38 சிஎம்னா இந்த போர்டு இந்த எஜ்ஜில் வருமா? இப்போ நாம் என்ன பண்ணுறோம், 3 mm 30 mm மைனஸ் பண்ணோம்னா இந்த டை வந்து உள்ளே போயிடும், போர்டுக்கு உள்ளே வந்துடும். அப்போ உள்ளே வரும்போது போர்டோட 30 mm இங்கே பிடிச்சிட்டு வரும். இப்போ போர்டு வெளியில் வந்து பிடிக்கும். அப்போ டை வந்து உள்ளே கிரிப்பு பிடிச்சிக்கும். எல்லா ஜாபுக்குமே சிங்கிள் ஜாயிண்ட் ஓட்டினாலும் டபுள் ஜாயிண்ட் ஓட்டினாலும் கடைசியில் கட்டுற இந்த 2 டைக்கு, அதாவது டபுள் ஜாயிண்ட் ஓட்டும் போது இந்த 3 டை போதும். சிங்கிள் ஜாயிண்ட் ஓட்டும் போது இந்த 4 டையும் கம்பல்சரி கட்டணும். அதுலேருந்து ஒரு லென்த்து வந்துடும், அப்புறம் ஒரு பிரெத்து, அப்புறம் இந்த லென்த்து வரும். கடைசி பிரெத்து வந்து கடைசி ஒரு லென்த்து வரும் பார்த்தீங்களா, அது கட்டாமல் அதை எடுத்து போய் பிரெத்துக்குலேருந்து போர்டோட எஜ்ஜிலேருந்து இந்த கத்தி வரும்ல, இந்த கத்திக்கு 30 mm உள்ளே வச்சு கட்டிங்க. இதே கான்செப்ட் தான் அது கத்திக்கு உள்ளே. இப்போயும் இதே தான், சிங்கிள் டபுள் ஜாயிண்ட் இந்த கத்திக்கு உள்ளே கட்ட போகிறோம். அதை சிங்கிள் ஜாயிண்ட் அந்த கத்திக்கு உள்ளே 30 mm உள்ளே கட்டிக்கணும். 38 30 மைனஸ் பண்ணிங்க. 38 வச்சுருக்கீங்களா? 35 வைங்க. அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே வச்சு டைட் பண்ணிங்க. இதுக்கு நேராக வச்சு டைட் பண்ணிட்டு இதையும் வந்து டைட் பண்ணி விட்ருங்க. இது டச்சப் இல்லை. இப்போ நமக்கு 3 டை தான் யூஸு, டபுள் ஜாயிண்ட்டுன்றனால. இதை சும்மா டைட் பண்ணி விட்ருங்க. சிங்கிள் ஜாயிண்ட் ஓடும்போது 4மே யூஸ் பண்ணணும். அது கழிக்க வேண்டியது எது லாஸ்ட்டு ஸ்டாண்டர்டு, அது கலைக்க தேவையில்ல. நீங்கள் அந்த ஃப்ளாப் சைடு இருக்கிற செட்டிங் மாற்றினீங்கன்னா இங்கே கலைக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் இந்த போர்டோட கிரிப்பர் இங்கே கேப்புக்கு செட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்புக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த கிரிப்பரில் பண்ணணும். இப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஓகே தான், இது வந்துடும். இன்னும் டைட் ஆகிடுண்ணா. 3 பிளேவாது 7 பிளே தானே? 7 பிளேக்கு ஓகே தான். இப்போ ஓப்பன் பண்ணலான்றீங்களா? மாற்றி சுற்றுங்க. ஓப்பன் பண்ணு, சுற்றுங்க. இறங்குதா? ஓகே. இப்போ இங்கே உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே ஒரு சிலிண்டர் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீடியோ பிரிண்டிங் ஜாப் தான் அது. அப்போ ஸ்டீடியோ ஒரு 5 mm, போர்டு ஒரு 10 mm வச்சுக்கோங்க, 15 mm. அங்கே ஒரு 12 mm கேப் வைக்கணும். அப்போ அங்கே வந்து இன்னும் அதே மாதிரி ரிவர்ஸில் சுற்றுங்க. மிடில் இருக்கிற ரிவர்ஸில் சுற்றுங்க. அது ஏறி இறங்கிடும். சுற்றுங்க. எல்லாமே ஒரே டைரெக்ஷன் மாதிரியே வச்சுங்க. ஓகே. இப்போது அதை விட்டுருங்க. இங்கே இந்த கிரிப்பர் செட் பண்ணணும். பெண்டிங், அதுக்கு வீல் இல்லை, அது கழட்டி போட்டு தரேன் இருங்க. இப்போ இந்த பெண்டிங்க்கு வந்து ஏறு இப்போ ஆப்போசிட் சுற்றுங்க. இல்லை, இப்போ நமக்கு க்ரீசிங் வேணும் தானே? ஆமாம். அது பாருங்கள், இங்கே கேப் வச்சுட்டு வராது. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. 7 பிளே தானே? போதும், விடுங்க. இப்போ